குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். மெக்சிகனில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் மக்கள் முன்பு அவர் பேசினார். மீடியா சார்பில் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். உலக நாடுகளின் வர்த்தக கொள்கை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் இந்தியா இறக்குமதிக்கு அதிக வரி விதிப்பதாக சாடினார். அதே நேரம் மோடியை வெகுவாக புகழ்ந்து தள்ளினார். அவர் கூறியதாவது: இந்தியா, பிரேசில், சீனா போன்ற நாடுகளின் வர்த்தக கொள்கை கடினமாக இருக்கிறது. இறக்குமதி வரி விஷயத்தில் இந்தியா நம்மை வதைக்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்கா வரும் மோடியும் நானும் சந்திக்க உள்ளோம். அவர் அற்புதமானவர், அதாவது அற்புதமான மனிதர் என்று ட்ரம்ப் சொன்னார். When India, which is a very big abuser, he happens to be coming to meet me next week, and Modi, he's fantastic. I mean, fantastic man. A lot of these leaders are fantastic. You have to understand one thing: they're 100%. These people are the sharpest people. They're not a little bit backward. They are at the top. You know the expression, they're at the top of their game, and they use it against us. மேலும் தான் பதவிக்கு வந்தால் உலக நாடுகளுடன் எப்படி வர்த்தக ஒப்பந்தம் செய்வேன் என்பது பற்றியும் கூறினார். நான் அதிபராக தேர்வானால் பரஸ்பர வர்த்தக கொள்கையை அமல்படுத்துவேன். ஒரு நாடு $2 வரி விதித்தால் நாங்களும் அவர்களிடம் $2 வரி வசூலிப்போம். ஒவ்வொரு நாடும் எவ்வளவு வரி விதிக்கிறதோ அந்த நாட்டுக்கு அதே அளவு வரி விதிப்போம். எல்லாம் சமநிலையில் இருக்கும். இதனால் அமெரிக்க வர்த்தகம் தடையின்றி நடக்கும். நம் நாட்டுக்கு நிறைய வருவாய் கொண்டு வருவோம் என்று ட்ரம்ப் பேசினார். ட்ரம்ப் அதிபராக இருந்த காலத்தில் மோடியுடன் நெருக்கமான நட்பு வைத்திருந்தார். 2 பேரும் கடைசியாக 4.5 ஆண்டுகளுக்கு முன் சந்தித்தனர். அதாவது 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இந்தியா வந்தார். அப்போதுதான் கடைசியாக மோடியும் ட்ரம்பும் சந்தித்தனர். இப்போது குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 21, 22, 23ஆம் தேதிகளில் மோடி அமெரிக்கா செல்கிறார். அப்போது பைடனுடன் பேசுகிறார். பின்னர் நியூயார்க் நகரில் நடக்கும் நிகழ்ச்சியில் இந்தியர்கள் முன்பு பேசுகிறார். இந்த பயணத்தின் போதுதான் மோடியை சந்திப்பேன் என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இந்த சந்திப்பை இதுவரை இந்திய வெளியுறவுத்துறை உறுதி செய்யவில்லை.